பாட்டி விடுமா, அமைதியா இரு. வா அத்தை, விடுங்கறீங்கல. விடு பரணி, வா சித்தி. வா பரணி. அம்மா நான் வர மாட்டேன்மா. வா, எங்க போறீங்க என்ன? இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, சரியாயிடும் சரியாயிடும். சாமி நல்ல வா. போல சாமிடி, அண்ணன் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. விட மாட்டியம்மா என்ன? எனக்கு பேயும் பிடிக்கல, ஒண்ணும் பிடிக்கல. பாத்தியாட்டி, என் அம்மானு கூட இவளுக்கு அடையாளம் தெரியுது பாத்தியா? நீ உட்காருடி என் தங்கம். இல்லன்னா இந்த அம்மா உன் கண்ணத்துல 4 சாத்து சாத்திர போறேன். உட்காரு உட்காருடி. இங்க பாருடி, உனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியாது. சொன்னா கேளு, இல்லன்னா பூசாரி உன்னை அடிச்சுதான் உட்கார வைப்பாரு. சொன்னா கேளுடி. விடுல, விடுமா, உட்காருடி. விடு விடு. ஆத்தா பிடாரி, அண்டங்காத்த மகமாயி, அரியா புள்ள மேல பொம்படியா மேல ஏறி மிரட்டுது. காத்து கருப்பு பேய் பிசாசு, கொல்லிவாய் குரலி, எதுவாய் இருந்தாலும் பிள்ளைய நீதான் காப்பாத்தணும். ஏறி இருக்கிற எல்லா பிணியும் இறங்கி ஓடணும். அருள் செய்யாத்தா. மாரியாத்தா தீர்த்தம். எப்பேற்பட்ட சீவாத்தியா இருந்தாலும் இருந்த இடம் தெரியாம ஓடிரும். ஓடிப்போ பேயே. பேத்ரானே, ஓடிப்போ பேயே. லூசு பையனே, ஓடிப்போ பேயே. இது மந்திரிச்ச கயிறு சமூகம். பிடிச்சதெல்லாம் இறங்கணும், பீடையெல்லாம் விலகணும்னு 3 தடவை சொல்லிட்டு பிள்ளையோட வலது கையில இத கட்டிவிடு. பரணி, கையில எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. ஏய் சண்முகம், என்னடா இது? சொன்ன கட்டிடணும்னு சொல்றேன்ல. பீடையெல்லாம் இறங்கணும், பிடிச்சதெல்லாம் விலகணும், பீடையெல்லாம் இறங்கணும், பிடிச்சதெல்லாம் விலகணும், பீடையெல்லாம் இறங்கணும். ஏத்த டாக்டருக்கெல்லாம் கூட பேய் பிடிக்குமா? ஐயோ கேட்டி, பேய்க்கு தெரியுமாட்டி டாக்டர் இன்ஜினியர்னு? இந்த டாக்டர் கம்பவுண்டர் எல்லாம் பேய்க்கு ஒண்ணுதான். ஐயோ கடவுளே. இருங்க, அம்புட்டு தாமா, இனிமே பயம் இல்ல. இந்தா, இது மந்திரிச்ச எலுமிச்சம்பழம். படுக்க போகும்போது தலகாணிக்கு கீழே வச்சுக்கிட்டு படுக்க சொல்லுங்க. எல்லாம் சரியா போகும். வா பரணி, வா. தூக்குங்க. விடுங்க, என்ன நானே விடுங்க. மவனே, இதெல்லாம் நீ பார்த்ததில்லை, நல்லா பார்த்துக்க.
அப்ப சம்பாதிச்ச பாவமா இருந்தாலும் புண்ணியமா இருந்தாலும் இந்த அப்பனுக்கு பிறகு அது உனக்கு தான் அது சேரும். இப்ப எதுக்கு அது? எல்லா விஷயத்தையும் இப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் சேர்த்து வச்சிருக்கிற கோடிக்கணக்கான சொத்து உனக்கு தான், உனக்கு மட்டும்தான். ஆனா என்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் விட இந்த பெட்டிக்குள்ள இருக்கே, இதுக்கு ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு. உன் கண்ணை நல்லா திறந்து பாரு, அதுக்குள்ளார என்னென்ன இருக்குன்னு எடுத்து பாரு. வைரமா? முக்கால்வாசி வைரம். அது தவிர பவழம், மரகதம், வைடூரியம், நவரத்னம்னு எல்லாம் இருக்குல்லே. எடுத்து பாரு, எடுத்து பாரு. ஏம்பா, கோயில் நகையா? இந்த நகைக்காகத்தான் கொலை நடந்துச்சு. அந்த கொலைக்காகத்தான் சூடாமணி ஜெயிலுக்கு போயிருக்கான். என்னப்பா சொல்லுது? என்னதான் நடந்துச்சு? 20 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயம். அந்த கொலையை நான் செஞ்சிருக்கேன். அதுக்கு இப்ப சூடாமணி ஜெயில்ல இருக்கா. அவ மட்டும் ஊருக்கு திரும்பி வந்து உண்மையை சொன்னான்னு வையே, பேரும் புகழும் செல்வாக்குமாய் இருந்த இதே ஊர்ல இதே ஜனங்க முன்னால நான் கொலைகாரனாகவும் கொள்ளக்காரனாகவும் தலை குடிஞ்சி கை கட்டி நிக்கணும்லே. அப்படி நின்னா என் மானம், மரியாதை, கௌரவம் அம்பிட்டு போயிடும்ல. அதுக்கு பிறகு உன் அப்பன் ஆண்டுகிட்டு சாகிறத தவிர வேற வழியே கிடையாது. இந்த சொத்து வசதி எல்லாம் யாருக்குல்ல? யாருக்கு? எனக்காகவா? நான் சேர்த்து வச்சிருக்கிற அம்புட்டும் உனக்கு மட்டும்தானே, உனக்கு மட்டும்தான். இப்ப சொல்லு, நீ என்ன செய்ய போற? சொல்லு. அப்போ அவ்வளோ சாதாரணமா உன்னை விட்டு கொடுத்துருவேனா? ஒரு போலீஸுன்னு நான் எதுக்கு இருக்கேன்? நீ கவலையப்படாத, உனக்கு எதுவும் ஆகாம நான் காப்பாத்துவேன். எப்படி இல்லே, இந்த நகையெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கி இல்லே. இப்ப இருக்கிற சூழ்நிலையில எப்ப வேணாலும் ஆறு வேணாலும் இதை கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் கோயில் நகைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் எல்லாமே கைவிட்டு போயிரும்லே. நீ பழகிறதெல்லாம் பெரிய மனுஷங்க, அதனாலதான் இந்த விஷயத்துல உனக்கு ஒண்ணுமே தெரியல.
ஆனா நான் பழகிறது திருட்டு பசங்களோட. வாழ்நாள் முழுக்க திருடுறதையே தொழிலா வச்சிருக்கிற விதவிதமான திருட்டு பசங்க. இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம்பா. என்னலே சொல்லுதே? சிம்பிள்பா. அந்த வைரம் வைடூரியம் எல்லா கல்லையும் தனித்தனியா பிரிச்சிடணும். அப்புறம் எல்லா தங்கத்தையும் உருக்கி பிஸ்கெட்டா மாத்திரணும். அப்புறம் எவன் சொல்லுவான் இதெல்லாம் கோயில் நகைன்னு? டேய் பாண்டி, டேய் மகனே, நீ சவுந்தர பாண்டி மகனுங்கிறத நிரூபிச்சிட்டேல. சூப்பர் சூப்பர் ஐடியாலே, சூப்பர் ஐடியாலே. அத்தனையும் பிஸ்கட்டா மாத்திரலாம். மாத்திரலாம் உருக்கல. ஆனா எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு உருக்கினா டவுட் வரும். எல்லாத்தையும் பார்த்து பக்குவமா தான் செய்யணும். பா ஒன்று சொல்லட்டுமா? நானும் என்னோட போலீஸ் வாழ்க்கையில் எத்தனையோ கிரிமினல்ஸை பார்த்துருக்கேன். ஆனா நீ கிரிமினலுக்கெல்லாம் பெரிய கிரிமினல்பா. சூப்பர். ஐயோ, என்னென்னமோ நடக்குதா இந்த வீட்டுல? முன்னாடி சம்மன் ஒருத்தன் தான் வெறி பிடிச்சு போய் ஆடுவான். இப்ப பாரு, இந்த பிள்ளையும் வெறி பிடிச்சு பேயாட்டம் ஆடிட்டு இருக்கு. ஏடி ரத்னா, நீ அது கொஞ்சம் கவனமா இருந்திருக்க கூடாதா? அவன் கொல்ல கதவை திறந்து செவுத்த தாண்டி குதிச்சு போவான்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? சும்மா எங்களை சொல்லி என்ன பார்த்தோம்? வாசக்கதவை அண்ணன் தான் பூட்டுச்சு. சாவி கூட அண்ணன் கையில தான் இருந்துச்சு. இவ இப்படி பண்ணுவான்னு நாங்க என்ன சொப்பனமா கண்டோம்? அக்கா, அம்பிட்டு ஒசரமான சுவரை தாண்டி மைனி எப்படி அதை தாண்டி குதிச்சிருக்கோம்? ரொம்ப முக்கியம். நீ பேசாம இருட்டி. ஏடி ரத்னா, உன் அண்ணனுக்கு போன போட்டியா இல்லையா? அவன் கண்டுபிடிச்சானா இல்லையா? அப்பா, அண்ணன் போன் எடுக்க மாட்டேங்குதுப்பா. எடுக்கலையா? போட்டி ஓ சொல்லுதல்ல. என்ன பிள்ளைக்கு திருநீர்ல அடிச்சு வச்சிருக்கா? பாக்கியம், என்னாச்சு? அது ஏன் நான் கேக்குறேன்? இவளுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு. பேய் பிடிச்சிருக்கா? ஏத்தா, அவளுக்கு உன் புருஷனை பத்தின உண்மை எல்லாமே தெரியும். வாய மூட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏதாச்சும் உன்னை கேட்டாங்களா உன்னை? நீ போ, நீ போய் முதல்ல அவளுக்கு தண்ணி எடுத்து கொடு. போ. பாக்கியம் கேட்கல, அவளுக்கு சொல்ல வேண்டாமா? எப்போ ஒரு மண்ணும் வேணாம். சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிக்கிடுதே. நீ கிளம்பு. பூரியாவும் பேசிட்டு இருக்க. அவன் என்னமோ பேய்கின்னு என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்கா பாரு. நீ தான் நிலைமை புரியாம எதையோ ஒன்று உளறிட்டு இருக்க. போங்கல்ல. நீ அவளுக்கு தண்ணி எடுத்து கொடுன்னா கொடுக்க மாட்டியா? தேவையில்லாத கதை பேசிட்டு இருக்க நீ. போ. யாருல இவன் கூவாட்டிக்காரப்ப? கேட்டி பரணி, உனக்கு எதுக்குடி இந்த குறுக்கு புத்தி? எதுக்கு இப்ப பின்னாடி சவரை ஏறி குதிச்சு போன? எத்தனை மணிக்கு போன? நைட்டா இல்ல விடிஞ்சதுக்கு அப்புறமா? என்னது? சுவர் ஏறி குதிச்சு போனாளா? ஆமா அத்த, இவ வெளியில போயிடக்கூடாதுன்னு அண்ணன் வாசக்கதவை பூட்டு போட்டு பூட்டி வச்சிருந்துச்சு. இவ என்னடானா யாருக்கும் தெரியாம கொல்ல கதவை திறந்துகிட்டு சுவரை தாண்டி குதிச்சு போயிருக்கா. ஆத்தி, அண்ணே நிச்சயமா இது பேய் தானே? அண்ணே, எத்தனை பேய்னு? ஒரு பேயா ரெண்டு பேயானே? இல்லை, இப்போ உன்னை நடு மண்டையில நொங்கு நொங்குன்னு கொட்ட போறேன் பாரு. வாய் மூட்டு சும்மா இருக்க மாட்டே நீ. அத்த ஏலே எசிகி, நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. நாங்க பாத்துக்கிட்டு தான். எலை ஒத்தையில இவளை விட்டுட்டு போறதா? கூட இருக்க வேணாமல? விடுமா. இருட்டி. அதான் ஒண்ணுக்கு 3 பொம்பளை புள்ள இருக்காளுல, அவளுக பாத்துக்க மாட்டாளுங்களா? நீங்க கிளம்புங்க. எசிகி கிளம்பு. தண்ணிய குடி. சரி, அப்ப நாங்க கிளம்பவா? கிளம்பு. அண்ணே, எதுனாலும் உடனே போன் போடு, நான் உடனே ஓடி வந்துடுறேன். எட்டி கனி வீரா அக்கா, நான் வாரேன். ஏ பாக்யம், உனக்கு என்னதான் தெரியும்?
உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு நாளும் நீ கவனிச்சுக்க மாட்டியா? உன் புருஷன் லட்சணத்தை பத்தி நீ விசாரிக்கவே மாட்டியா? ஏலே சம்முவா, இவ என்னென்னமோ பேசுறாளேல, எனக்கு பயமா இருக்குல்ல. அத்த அது அது பேய் தானே, அது என்னென்னவோ வளரும், அதெல்லாம் நீ கண்டுக்காத, கிளம்பு. நில்லுமா. ஏ வீரா, பரணி, கேலண்டர் எடுத்து அம்மா கிட்ட கொடு. ஏட்டி, இப்ப எதுக்குடி இந்த கேலண்டரு? 2 நல்ல விஷயம் நடக்கணும், அதுக்கு நாள் பார்த்து சொல்லிட்டு போ. ரெண்டு நல்ல விஷயமா? என்னது டி? 1, ரத்னாவோட கல்யாணம். இன்னொன்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ நீ நல்ல நாள் பார்த்து சொல்ல போறியா இல்லையா? ஏட்டி, ஜோசியர்கிட்ட தானே கேட்கணும், நான் எப்படி பார்த்து சொல்ல முடியும்? ஏன், நீ பெரிய மனுஷி தானே, உனக்கு நல்ல நாள்லாம் பார்க்க தெரியாதா? தெரியும், ஆனா அப்ப பார்க்க போறியா இல்லையா? சரிடி சரிடி, நான் பாக்கேன். நல்ல நாளா பாரு. உன் மருமக கல்யாணம், அவன் நிம்மதியா வாழணும். ரொம்ப நல்ல நாள் எதுன்னு சீக்கிரமா பாரு. பாத்துறேன்டி. இன்னையில இருந்து 11வது நாள், வைகாசி 10ஆம் தேதி நல்ல நாளா இருக்குடி. வளர்பெற வியாழக்கிழமை, சஷ்டி திதி. நாளு ரொம்ப அருமையா இருக்கு. அப்ப அந்த தேதியில தான் ரத்னாவுக்கு கல்யாணம். டே சண்முகம், கேட்டுச்சா? வைகாசி 10 வியாழக்கிழமை நம்ம ரத்னாவுக்கு கல்யாணம். நீ எல்லா ஏற்பாட்டையும் உடனே ஆரம்பிச்சிரு. அப்போ அந்த 2வது நல்ல காரியம்? அது எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். என்னலே என்னென்னமோ சொல்லிட்டு போகுதா? அத்த பேய் தானே, அது என்னென்னோ வளரும், அதுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் தேடிக்க முடியுமா? அவ கொஞ்சம் சமாதானம்னா சரியாயிடுவா, நீங்க கிளம்புங்க. குறிச்ச நாள்ல ரத்னா கழுத்துல தாலி ஏறுமா, ஆனா உன் கழுத்துல தாலி இருக்கணுமா இறங்கணுமான்னு நீதான் முடிவெடுக்க வேண்டியதா இருக்குமா? உருக்கிடலாமா? பழைய காலத்து நகைன்னா ஒரு பெரிய மதிப்பு இருக்கி, அது போயிட்டா கல்லெல்லாம் தனித்தனியா பிரிச்சிருவோமா? அதுக்குள்ளார இந்த பாவி பைய வெறும் பயலும் அந்த பரணியும் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டா. தூங்குதா பாரு நிம்மதியா, சேத்துல குளிக்குத எரும மாடு மாதிரி. இப்படி இப்படி செஞ்சா என்ன?
அப்படியே அனந்த சேனத்துல இருக்கா. ஹே, உனக்கு என்ன வந்துச்சு? நல்லா உனக்கு தூங்குறதுக்கு என்ன கேடு உனக்கு? ஹே, நான் கெட்டு சீரழிஞ்சா இவ நிம்மதியா இருப்பா. நான் அழிஞ்சு போனா இன்னும் சந்தோஷப்படலாம். எல்லாம் கட்டிக்கிட்டு எந்திரி எந்திரி. ஏலே சும்மா இல்ல மானம் கிட்டவன உறக்கத்துக்கு எடுத்து. ஏய், மானம் கெட்டவனா? எட்டி மானம் கெட்டவன ஆரடி சொன்ன நீ என்னைய பார்த்த சொன்ன? எந்திரி 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 எந்திரிக்கல சத்தடி கொண்டு போடுவா. என்ன என்னங்க நீங்க உறக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு? அது எங்க இருக்க நமக்கு தாம்ல ஆபத்து. முதல்ல நாம இடத்த மாத்திருவோம். என்ன சொல்லுத? நிச்சயமா எங்க அப்பா உடனடியா அந்த நகையெல்லாம் இடம் மாத்துவாரு. நாம உடனே போகணும். வா.